2022 NEET examinationல current electricity lessonல இருந்து Wheatstone bridge portion based கேட்ட ஒரு question. Wheatstone bridge ஓட bridge balancing condition என்னது? P by Q is equal to R by S. ஸோ நம்ம வந்து இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்யை ஈக்குவேட் பண்ணிட்டு ஈக்குவல் வேல்யூஸ்க்கு அந்த ரேஷியோக்கு கொண்டு வந்து P by Q ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் வில் ஒர்க் லைக் அ Wheatstone bridge. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் த மோஸ்ட் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் P and Q ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அண்ட் ஸ்மாலாக இருக்கணுமா, ரொம்ப லார்ஜ் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கணுமா, இல்லை P by Qக்கு பெரிய சிக்னிஃபிகன்ட் ரோல் இல்லையா, ஆர் ஷுட் இட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2x, எக்ஸோட வேல்யூக்கு ஏதாவது ரேஷியோ இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம பார்த்தோம்னா வாட் டு வி ஃபைண்ட் இஸ், இங்கே எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம வந்து வையை வேரி பண்ண போகிறோம். வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா P by Qங்கிற ரேஷியோ ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா இங்கே வேரியேஷனும் ரொம்ப ஹையாக இருக்கும். எரர் நம்மளால் ரொம்ப மைன்யூட்டாக டெலிகேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. பட் வித்தின் ஒரு ஸ்மால் வேல்யூவில் இருந்ததுன்னா P by Qங்கிற ரேஷியோ இஃப் இட் இஸ் ஸ்மால் அண்ட் இட் இஸ் அட்ஜஸ்டபிள் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் வேல்யூஸ் இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த எரரை மினிமைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூவை சீக்கிரமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் தே ஷுட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அண்ட் ஸ்மால். ஸோ P by Qங்கிற ரேஷியோ ஷுட் ஆல்மோஸ்ட் எக்ஸ் பை ஒய்ங்கிற ரேஷியோக்கு ஈக்குவல் ஆகிடுதுன்னா என்ன கிடைக்கும், you can very easily get the final answer. Experimental results பெரிய error இல்லாமல் கிடைக்கும். So the correct answer is option 1.